இந்த வீடியோல பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங் பத்தி பார்க்கலாம். கேஷ் பேசிஸ் அண்ட் அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ். கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங். கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு இன்கம் வந்துட்டு ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா, அந்த இன்கம்க்கு உண்டான அமௌண்ட் எப்ப ரிசீவ் பண்றீங்களோ, ரிசீவ் பண்ண அன்னைக்கு தான் அதை வந்து இன்கமா வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு செலவு அப்படின்னா, அந்த செலவை நீங்க எப்ப வந்து பே பண்றீங்களோ, கேஷ் பேமெண்ட் பண்றீங்களோ, நீங்க பே பண்ற அன்னைக்கு தான் அதை வந்து செலவா வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க. அதுதான் வந்துட்டு கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங். உதாரணத்துக்கு, நீங்க வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட்டிங் பிசினஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு 5 வீடியோ வந்துட்டு உங்க கிளையண்ட்டுக்காக வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த பிசினஸ்ல உங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் வந்துட்டு இன்கம் வந்திருக்கு. ஆனா வந்துட்டு கேஷ் வந்து இன்னமும் வந்துட்டு ரிசீவ் ஆக கிடையாது. ஸோ நீங்க கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங் தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த 50,000 ரூபாய் வந்துட்டு நீங்க இன்கமா வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஜனவரியில அதுக்கு உண்டான இன்கம் வந்துட்டு நீங்க கேஷா வந்து ரிசீவ் பண்ணவே கிடையாது. பட் நீங்க பிசினஸ் பண்ணது வந்து என்ன அப்படின்னா ஜனவரியில தான் பண்ணிருக்கீங்க. அதே பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா கிளையண்ட் வந்துட்டு அந்த 50,000 ரூபாயை உங்களுக்கு வந்து பே பண்ணிடுறாரு. ஸோ நீங்க பிப்ரவரியில தான் அந்த 50,000 ரூபாயை இன்கமா வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்றீங்க. நீங்க அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணது என்னவோ ஜனவரியில தான். நீங்க ஜனவரியிலேயே வந்துட்டு இன்கம் ஏர்ன் பண்ணிட்டீங்க. பட் உங்களுடைய அக்கவுண்டிங் பேசிஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் பேசிஸ் தான். ஸோ அதனால நீங்க கேஷ் எப்போ ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிப்ரவரியில தான் ரிசீவ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆஸ் பர் த கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங் அந்த 50,000 வந்துட்டு பிப்ரவரியில தான் வந்துட்டு இன்கமா வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். இப்போ எக்ஸ்பென்சஸ். ஜனவரியில நீங்க வந்து ஒரு மைக்ரோஃபோன் வந்து வாங்கியிருக்கீங்க 10,000 ரூபாய் கிரெடிட் டேர்ம்ஸ்ல தான் வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ ஜனவரியில அதை வந்து எக்ஸ்பென்சஸா ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க கிரெடிட் டேர்ம்ஸ்ல வாங்கியிருக்கீங்க. அதாவது அந்த 10,000 ரூபாயை நான் அப்புறமா ஒரு மாசம் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ இது வந்து இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் தான். பட் நீங்க இன்னும் பே பண்ண கிடையாது. உங்ககிட்ட இருந்து கேஷ் வந்து வெளியில போக கிடையாது. பிப்ரவரியில அந்த கிரெடிட் டேர்ம்ஸ் வருது. அந்த டியூ டேட் வருது. அந்த ஆஸ் பர் த டியூ டேட் நீங்க அந்த 10,000 ரூபாயை நீங்க பே பண்ணிடுறீங்க. ஸோ ஆஸ் பர் த கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங் பிப்ரவரியில தான் அதை செலவா நீங்க ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அந்த 10,000 ரூபாயை. அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங். இந்த அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டு கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங். அதாவது ஆஸ் பர் அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங், நீங்க இன்கம் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதை என்னைக்கு ஏர்ன் பண்ணுனீங்களோ அப்பவே அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிடுவீங்க. நீங்க எப்ப ரிசீவ் பண்றீங்களோ அந்த இன்கம்க்கு உண்டான அமௌண்ட்டை என்னைக்கு நீங்க ரிசீவ் பண்றீங்களோ அப்ப ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டீங்க. என்னைக்கு நீங்க ஏர்ன் பண்ணுனீங்களோ அன்னைக்கே ரெக்கக்னைஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி செலவு நீங்க பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த செலவு வந்து எப்ப வந்து இன்கர் ஆகுதோ அப்பவே ரெக்கக்னைஸ் பண்ணிடுவீங்க. அந்த செலவுக்கு உண்டான அமௌண்ட் அந்த பேமெண்ட் நீங்க எப்ப பே பண்றீங்களோ அப்போ வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். நீங்க உங்க கிளையண்ட்டுக்கு ஒரு 5 வீடியோ வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு உண்டான மொத்த வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க ஜனவரியில. சின்ஸ் உங்களுடைய பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங் வந்துட்டு அக்ரூவல் பேசிஸ் அப்படிங்கிறதுனால ஜனவரியிலேயே அதை வந்துட்டு ஒரு 50,000 இன்கமா வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம். உங்க அக்கவுண்ட்ஸ்ல நீங்க காமிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது சேல்ஸ் அல்லது சர்வீஸ் ரெவன்யூ இது மாதிரி நீங்க வந்து காமிச்சுக்கலாம். பட் அந்த 50,000 ரூபாய் உங்களுக்கு இன்னும் வர கிடையாது. அதனால நீங்க என்னவா காட்டுவீங்க உங்க கிளையண்ட்டை? உங்களுக்கு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல அவரை வந்துட்டு சன்ட்ரி டெட்டார் அல்லது அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் கேட்டகரியில காமிப்பீங்க. பிப்ரவரியில அந்த கிளையண்ட் வந்துட்டு 50,000 ரூபாயை பே பண்ணிடுறாரு. ஏன்னா அவர் வந்து கிரெடிட் டேர்ம்ஸ்ல தான் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து அந்த சர்வீஸை வந்து வாங்கியிருக்காரு. பிப்ரவரியில தான் வந்துட்டு பே பண்றாரு. ஆஸ் பர் அக்ரூவல் பேசிஸ் கான்செப்ட் படி நீங்க ஜனவரிலேயே அதை இன்கமா ரெக்கக்னைஸ் பண்ணியாச்சு. பிப்ரவரியில நீங்க கேஷ் அதுக்குண்டான அமௌண்ட்டை நீங்க வந்து ரிசீவ் பண்ணிருக்கீங்க. ஸோ பிப்ரவரியில அதை இன்கமா ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி அது வந்து கேஷ் இம்பாக்ட் மட்டும் தான் இருக்கும். அதாவது அந்த அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் இருந்து அந்த 50,000 ரூபாய் லெஸ் ஆயிடும். உங்களுடைய கேஷ் அக்கௌண்ட்டுக்கோ அல்லது பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ அந்த அமௌண்ட் வந்து போயிடும். எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில நீங்க வந்து ஒரு 300 ரூபாய் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து இன்கர் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? பட் பில்ஸ் கம்ஸ் இன் பிப்ரவரி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜனவரியிலேயே அதை வந்து எக்ஸ்பென்சஸா வந்துட்டு நாம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? பட் நீங்க இது இந்த அமௌண்ட்ட வந்துட்டு நீங்க லேட்டரா நீங்க பே பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு பிப்ரவரில தான் நீங்க பே பண்றீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து கேஷ் இம்பாக்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? பட் இதுக்குண்டான செலவு வந்துட்டு ஜனவரிலயே அ இன்கர் ஆ இன்கர் ஆயிடுது. ஸோ நீங்க ஜனவரிலயே காமிச்சுக்கலாம். அதே மாரி இன்னொரு உதாரணம் பாருங்க. நீங்க ஒரு 15,000 வந்துட்டு வாடகை வந்துட்டு பே பண்ணியிருக்கீங்க ஜனவரில. ஓகேங்களா? இது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். பட் ஆக்சுவல் பேமெண்ட் கிடையாது. இது ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி மந்த்துக்கு உண்டான ரெண்ட் வந்துட்டு 15,000 ஓகேங்களா? ஸோ ஜனவரில 15,000 நீங்க எக்ஸ்பென்சஸா காமிச்சுக்கலாம். பட் அந்த 15,000 நீங்க எப்ப பே பண்றீங்களோ, அப்ப வந்து அது எக்ஸ்பென்சஸா காட்டக்கூடாது. ஓகேங்களா? இது ஜனவரிலயே இன்கர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நீங்க எப்ப ஆக்சுவலா பேமெண்ட் பண்றீங்களோ, அது வந்து ஒன்லி கேஷ் இம்பாக்ட் மட்டும் தான் இருக்கும். இந்த வீடியோல பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங் பத்தி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இன்னும் என் யூடியூப் சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூப் லிங்க்க வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.